துணையாளரே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரை உமக்கு ஆராதனை, ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரை உமக்கு ஆராதனை, மேக சம்பவே உமக்கு ஆராதனை, மெசியாவே உமக்கு ஆராதனை, மேக சம்பவே உமக்கு ஆராதனை, மெசியாவே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. மாலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனைக்குரிய எங்கள் அன்பு நற்கருணைநாதரே, எங்கள் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோனியாருடைய நவநாளில் நாங்கள் ஒன்றாக இணைந்து உமது திரு முன்னிலையிலே மன்றாடி கொண்டிருக்கிறோம். கீழ்ப்படிதல் வழியாக நாங்கள் மீட்படைவதற்கு நீர் காரணமாய் இருந்ததை நினைத்து பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த இறைவாக்கு பகிர்வின் வழியாக நாங்களும் கீழ்ப்படிதல் உள்ள மக்களாக தொடர்ந்து வாழ்வதற்கான ஆசீர்வாதங்களை, அந்த கீழ்ப்படிதலில் என்ற புண்ணியத்தின் வழியாக நாங்கள் நிறைவான ஆசையை பெற முடியும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆற்றல் தருவீராக. எங்கள் அன்பு நற்கருணைநாதரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆசிர்வதித்து நாங்கள் எந்நாளும் உமது அன்பில் நிலைத்திருக்க, உமது அன்பு கட்டளைகளை கடைபிடித்து அதன் வழியாக நிறைவான ஆசையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு ஆற்றல் தாரும். உமது விரை பிரசன்னம் எங்களுக்கு நிறைவான பிரசன்னமாக, நிறைவான அருளையும் ஆசையும் பெற்றுத் தருகின்ற பிரசன்னமாக அமைவதாக. எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோனியார் உம்மை கரங்களில் ஏந்தியவராக கீழ்ப்படிதலோடு அவர் கொடுத்த அந்த எல்லா பணிகளையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். எங்களுடைய பணிகளிலும் எங்கள் வாழ்வில் நாங்கள் மேற்கொள்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக, உமது அன்பின் கருவிகளாக வாழ்வதற்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த நற்கருணை பிரசன்னத்தின் வழியாக எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, சிலுவையில் உயிர் கொடுக்கிற அளவுக்கு நீர் கீழ்ப்படிந்து நடந்தீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்களும் அத்தகைய கீழ்ப்படிதல் உள்ள மக்களாக வாழ இன்றைய நாளிலே எங்களுக்கு ஆற்றல் தாரும். இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும் என்று புனித பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய அந்த திருமுகத்திலே எடுத்துச் சொல்வது போல, நீர் கீழ்ப்படிதலில் எத்தகைய மனநிலை கொண்டவராக இருந்தீரோ அதே மனநிலையை நாங்களும் கொண்டு கீழ்ப்படிதல் வழியாக பலரும் மீட்படைவதற்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு ஆற்றல் தாரும். தொடர்ந்து இந்த 1 மணி நேரம் எங்களோடு விழித்திருந்து எங்களை ஆசீர்வதியும்.
1 மணி நேரம் விழித்திருந்து என்னோடு ஜெபிக்க முடியவில்லையா என்று உம்முடைய துன்பமான சூழலில் உம்முடைய சீடர்களிடம் நீர் கேட்டீர். இன்றைய நாளிலே இந்த 1 மணி நேரத்திலே நாங்கள் உம்மோடு இணைந்திருக்க, துன்புறுகிற உமக்கு, எங்களுக்காக உம்மையே பலியாக்கிய உமக்கு நாங்கள் ஆறுதலாக இருக்க, இந்த ஆறுதலின் வழியாக எங்கள் வாழ்வுக்கு தேவையான தேறுதலை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு ஆற்றல் தாரும். தொடர்ந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தும். எங்களோடு உடனிருந்து எங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தும். நற்கருணையானாதரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோனியாருடைய இந்த நவநாளில் நாம் ஒன்றாக கூடி இணைந்து இறையருளை பெற வந்திருக்கிறோம். இங்க இருக்கிறதுல யாருக்கெல்லாம் கீழ்ப்படிந்து வாழ்வது ரொம்ப பிடிக்கும்? கை தூக்குங்க பாப்போம். கீழ்ப்படிந்து வாழ்வது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபாதர். எல்லாரும் தூக்குதாங்க, தூக்குது. ஒரு அக்கா யோசிக்குது, சாமியார் நம்மளை தனியா எதுவும் கேட்டுருவாரோ அப்படின்ட்டு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கீழ்ப்படிதல் என்பது பல சமயங்கள்ல நமக்கு பிடிக்காத ஒரு காரியம். நான் நினைச்சது நடக்கணும், நான் சொன்னது நடக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணமாக இருக்கும். அவன் சொல்லி நான் கேட்கவா, அவன் சொல்லி நான் செய்யவா என்ற பலவிதமான கேள்விகள் கீழ்ப்படிதலோடு வாழ்வதற்கு தடையாக இருக்கிறது. சரி, யார் என்ன சொன்னா என்ன, நல்லது தானே, நம்ம செய்வோம் அப்படிங்கிற மனநிலை பல சமயங்கள்ல நமக்கு வராது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெத்சமனி தோட்டத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? ஆண்டவரே, தந்தையே, முடியுமானால் இந்த துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும் அப்படின்னு ஜெபிக்கிறார். அவருடைய வேண்டுதல் கேட்கப்பட்டதா? ஏன் கேட்கப்படல? அவர் கடவுளுடைய திருவுளத்துக்கு கீழ்ப்படிந்ததால் கேட்கப்படவில்லை. அதனால நாமும் கடவுளுடைய திருவுளத்துக்கு கீழ்ப்படிந்தா என்ன நடக்காது? என்ன நடக்காது? நம்ம கேட்கறது கிடைக்காது. அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? நாம கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நம்ம வேண்டது கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்காது. வெரி குட். கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்காது. கிடைக்குமா கிடைக்காதா? அன்புக்குரியவர்களே, கீழ்ப்படிவதனால் நம்ம கேட்கறது கிடைக்காது. ஆனால் கடவுள் விரும்புவது நமக்கு கிடைக்கும். கீழ்ப்படிதலுடைய மகத்துவமே அதுதான். நாம் கீழ்ப்படிந்து நடப்பதால் நாம் கேட்டது நமக்கு கிடைக்காது. ஆனால் கடவுள் என்ன விரும்புகிறாரோ, கடவுள் நமக்கு எதை தர விரும்புகிறாரோ அது கண்டிப்பாக கிடைக்கும். அந்த தெளிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம கீழ்ப்படுகிறோம் மற்றவங்களுக்கு எதுக்காக? ஒரு ஆசிரியர் வருகிறார். ஆசிரியர் வரும்போது எல்லோரும் எந்திரிச்சு குட் மார்னிங் சார் அப்படின்னு ஒரு அந்த ஸ்லோகன்ல, நான் சின்ன வயசா இருக்கும்போது சொன்ன மாதிரி இன்னைக்கும் பள்ளிக்கூடத்துக்குள்ள போனா அதே மாதிரிதான் பிள்ளைங்க சொல்றாங்க. அப்போ நம்ம ஒரு ஆசிரியர் வருகிற போது அந்த ஆசிரியருக்கு வணக்கம் செலுத்த வேண்டும். வணக்கம் செலுத்தலட்டா என்ன நடக்கும்? ஒரு ஆசிரியர் வகுப்பறைக்குள்ள நுழையும் போது மாணவர்கள் எந்திரிச்சு வணக்கம் செலுத்தல அப்படின்னா என்ன நடக்கும்? அந்த ஆசிரியர் கண்டிப்பா, அதே ஆசிரியர் அந்த மாணவன் பள்ளிக்கூடம் படிச்சு முடிச்சு 12ஆம் கிளாஸ் முடிச்சு காலேஜ் படிக்கிற போது அந்த வழியே வருகிறார். அந்த பையன் அந்த ஆசிரியருக்கு குட் மார்னிங் சார் சொல்லுவானா? சொல்லுவானா? நீங்க உங்க ஆசிரியருக்கு சொல்லுவீங்களா? சொல்லுவோம். அன்புக்குரியவர்களே, கட்டாயத்தின் பெயரால் வருகின்றது அல்ல இந்த கீழ்ப்படிதல். ஆசிரியர் அல்லது ஒரு பயத்தினால் வருவது அல்ல இந்த கீழ்ப்படிதல். பல சமயம் நம்முடைய புரிதல் படி கீழ்ப்படிதல் அப்படின்னா என்ன? அவங்க சொன்னதை கேட்கலட்டா நமக்கு ஒண்ணும் நடக்காது. 2 நண்பர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். என்னடா சோத்துல உப்பே இல்லை, இல்ல சோத்துல உப்பு இல்லைன்னு சத்தமா சொல்லாத, ஏன்? நாளைக்கு உனக்கு சோறு கிடைக்காது. அந்த பக்கத்துல இருக்க மனுஷன் என்ன சொல்லுவான்? அப்படியா, சூப்பரா இருக்குடா சோறு. எதுக்காக? நாளைக்கு சோறு வேணுங்கிறதுக்காக நாம் சில காரியங்களை செய்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் இந்த கீழ்ப்படிதல் என்ற ஒரு புண்ணியத்தை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறோம். இந்த கீழ்ப்படிதல் என்ற புண்ணியம் நம் சுயநலத்திற்கான ஒரு கருவி அல்ல. இந்த கீழ்ப்படிதல் என்ற புண்ணியம் நாம் வாழ்வு பெறுவதற்கான ஒரு ஆசீர்வாதத்தினுடைய அடையாளம் அல்ல. அப்ப கீழ்ப்படியறதுனால என்ன பயன்? நான் கீழ்ப்படியறதுனால எனக்கு ஆசீர்வாதம் கிடையாது, நான் கீழ்ப்படியறதுனால எனக்கு எந்த பலனும் கிடையாது அப்படின்னா நான் எதுக்கு கீழ்ப்படிய வேண்டும்? கீழ்ப்படியணுமா கீழ்ப்படிய கூடாதா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. கீழ்ப்படியணுமா கீழ்ப்படிய கூடாதா?
கீழ்ப்படியணும். யாரெல்லாம் கீழ்ப்படுகிறீங்க அப்பா அம்மாவுக்கு கை தூக்குங்க. நான் எங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிறேன் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. ஆமா, பாதி டிக்கெட் கூட கை தூக்கல. ஏன்? அதுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. நம்ம சொல்றத அப்பா அம்மா சொல்றத நம்ம கேட்கணுமா? நம்ம வளர்ந்தாச்சு, நம்ம பெரியவங்களாயாச்சு, நமக்கு பிள்ளை குட்டிகள் நாயாச்சு, இன்னும் நீங்க அம்மா அப்பா பேச்சையா நான் கேட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு எல்லாம் நம்ம நினைக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கீழ்ப்படிதல் என்ற ஒரு புண்ணியம் உலகம் அனைத்துக்குமான மீட்பை உறுதி செய்கிறது. எல்லோரும் வாழ்வு பெறுவதற்கான ஒரு ஆசீர்வாதத்தை உறுதி செய்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் என்று ஒரு மனிதர் உண்டு. அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆபிரகாம்னா யாரு? ஆபிரகாம் யாரு? ஆபிரகாம் யாரு? நம்பிக்கையின் தந்தை. அவருடைய நம்பிக்கையின் தந்தை என்று நாம் அழைக்கிறோம். அவர் நம்பிக்கையின் தந்தையாக இருப்பதற்கு அடித்தளமாக இருந்தது எது? அவர் நம்பிக்கையினுடைய தந்தையாக இருப்பதற்கு அடித்தளமாக இருந்தது எது? கீழ்ப்படிதல். அப்ப நம்பிக்கைக்கு கீழ்ப்படிதல் மிக 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 முக்கியம். நம்முடைய நம்பிக்கை வாழ்வு உறுதி பெற வேண்டும் என்றால், நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையின் வழியாக நாம் இறையருளை நிறைவாக பெற வேண்டும் என்றால் கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். கீழ்ப்படிதல் இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆபிரகாமுக்கு கடவுள் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என்ன ஆசீர்வாதம்? நீ கீழ்ப்படிஞ்ச, அதனால நீ நல்லா இருப்ப அப்படிங்கிறது கடவுள் கொடுத்த ஆசீர்வாதமா? விவிலியம் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். அவர் தந்தையாகிய கடவுளுக்கு கீழ்ப்படிந்ததனால் அவருக்கு அந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது. எங்க கீழ்ப்படிந்தார் ஆபிரகாம்? உன்னுடைய மகனை, நீ அன்பு கூறுகிற உன்னுடைய ஒரே மகனை நீ என்ன செய்ய வேண்டும்? பலியிட வேண்டும். அதுக்கு கீழ்ப்படியலாமா? கீழ்ப்படியக்கூடாதா? நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிந்தித்து பார்க்கும். நம்முடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு இழப்பு, ஏதோ ஒரு உயிர் இழப்பு ஏற்படுகிறது. நம்ம என்ன செய்யறோம்? நான் இனிமே இந்த கோயிலுக்கு போக மாட்டேன். ஏன்? அந்தோனியார் என் பிள்ளைய காப்பாத்தல. நான் இனிமே இந்த கோயிலுக்கு போக மாட்டேன். ஏன்? என் பிள்ளையோட உயிரை மாதா காப்பாத்தல. நான் இனிமே இந்த கோயிலுக்கு போக மாட்டேன். ஏன்? என்னுடைய பிள்ளையுடைய உயிரை எந்த ஒரு சாமியும் காப்பாத்தல. வாழ்க்கையில நடக்குதா இல்லையா? ஆபிரகாம் தன்னுடைய ஒரே மகனை பலியிட அவர் முன் வருகிறார். எதனால் அவரால் எந்த தயக்கமும் இல்லாமல் பலியிட முன்வர முடிந்தது? அவர் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார். கடவுளுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார். கடவுள் சொல்றாரு. கடவுள் அப்படி சும்மா விட்டுருவாரா? அன்னைக்கு 2 பையங்க விளையாண்டு கொண்டிருந்தார்கள். அப்போ ஒரு பையன் வந்து இன்னொரு பையனை அடிச்சான். இல்ல தம்பி, ஆண்டா அடிக்கிற? என் ஃப்ரெண்டு தான் அவனை அடிக்க சொன்னா, அதனால அடிச்சேன் அப்படின்னு சொன்னான். அவன் சாக சொன்னா செத்துருவியாடா? நிறைய இடங்கள்ல கேட்டிருப்போம். அவன் சாக சொன்னா செத்துருவியாடா? செத்துருவேன் அப்படின்னு சொன்னான். அந்த நண்பன் அவனை சாக சொல்லுவானா? ஏன் என் நண்பன் என்னை சாக சொன்னால் நான் சாவேன் என்று அவன் சொல்லுகிறான். என் நண்பன் அப்படி சாக சொல்ல மாட்டான் என்பது அவன் கொண்டிருக்கிற நம்பிக்கை. அதுக்காக நண்பன் சொன்னாங்கிறதுக்கு அடுத்தவங்களை அடிக்கிறது எந்த விதத்திலும் சரியாகாது. இருந்தாலும் கீழ்ப்படிதல் என்ற ஒரு நிலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார். அதுதான் அவருக்கான நீதி என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில சிந்தித்து பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம். ஆபிரகாம் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்ததால் கடவுள் அவருக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்பதுதான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு உன்னதமான ஆசீர்வாதம். அப்ப ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். ஆபிரகாம் நம்பிக்கை கொண்டார். அதனால் அவர் மண்ணுலகை போல, கடற்கரை மணலை போல பலுகி பெருகி, வானத்து விண்மீன்களைப் போல பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புவதுதான் அவருக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்று நாம் நினைத்து விட முடியாது. ஆண்டவர் அவருக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், அவர் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் சிந்தித்து பார்க்கிறோம். அந்த கீழ்ப்படிதல் என்ற ஒரு புண்ணியம் ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு ஆதாயம் தருகின்ற ஒரு புண்ணியம் அல்ல. கோயில்ல போய் ஜெபம் பண்ணா என்ன நடக்கும்? நம்ம வேண்டது கிடைக்கும். அது ஒரு தனிப்பட்ட ஆதாயம். பெரியவங்களை, பெரிய பதவியில் இருக்கவங்களை ஐஸ் வச்சா என்ன நடக்கும்? நம்ம வேண்டது கிடைக்கும். அது தனிப்பட்ட ஆதாயம். அதுவெல்லாம் கீழ்ப்படிதல் அல்ல. மாறாக எல்லோரும் வாழ்வு பெறுவதற்கான ஒரு ஆசீர்வாதத்தை எதெல்லாம் பெற்று தருகிறதோ,
எல்லோரும் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக நாம் எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இழக்கிறோமோ அதுதான் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஆற்றலாக இருக்கிறது என்பதை இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். புனித பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 7-8 அதிலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மையே வெறுமையாக்கி, அவர் கடவுளுடைய மகனாக இருந்தாலும் தம்மையே வெறுமையாக்கி அடிமை நிலையை ஏற்று மனிதருக்கு ஒப்பாகி மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, எந்த அளவுக்கு? சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில நாம் சிந்தித்து பார்க்கிறோம். நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லுகிற போது நாம் நம்மையே வெறுமையாக்க வேண்டும். நம்மளால முடியுமா? நான் ஒண்ணுமே இல்லை, எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு அடுத்தவங்களை உயர்த்தி நம்மளையே நம்ம தாழ்த்தி கொள்வோமா? அது கீழ்ப்படிதலுடைய முதல் பகுதி. கீழ்ப்படிதலுக்கான முதல் பகுதி தம்மையே வெறுமையாக்குவது. நம் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோனியார் கீழ்ப்படிதலுக்காக தன்னையே வெறுமையாக்கி கொண்டார். எங்க தன்னை வெறுமையாக்கி கொண்டார்? தனக்கு நல்ல பிரசங்கம் வைக்கிறதுக்கான ஆற்றல் இருக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும், அவங்க சபையில இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை பணிவோடு ஏற்றுக்கொண்டார், கீழ்ப்படிதலோடு அதை ஏற்றுக்கொண்டார். அதனால என்ன நடக்கிறது? ஒரு மிகப்பெரிய கூட்டத்திற்கு அவர் மறையுரையாற்ற அழைக்கப்படுகிறார். அதிலிருந்து அவருடைய வாழ்வு மாற்றம் பெறுகிறார். அவர் கடவுள்கிட்ட அன்றாடி இருக்கலாம், ஆண்டவரே என்னை இப்படி கொண்டு வந்து போட்டாங்களே, தண்ணி இல்லாத காட்டுல தள்ளிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கலாம், வேதனைப்பட்டு இருக்கலாம், தன்னுடைய ஆதங்கத்தை ஆண்டவரிடம் எழுப்பி இருக்கலாம். அவர் எழுப்பவில்லை. யாரெல்லாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில ஆதங்கம் என்பதே இருக்காது. கடவுள் நம்மளை இப்படி கைவிட்டுட்டாரு, கடவுள் நம்மளை இப்படி மறந்துட்டாரு அப்படிங்கிற ஆதங்கம் கீழ்ப்படிதல் உள்ள மக்களிடத்துல ஒருபோதும் இருக்கவே இருக்காது. ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கீழ்ப்படிதல் என்பது ஒரு உன்னதமான ஒரு மிகப்பெரிய புண்ணியமாக இருக்கிறது. அப்ப அந்த புண்ணியத்தை அடைய வேண்டும் என்றால் நாம் நம்மையே வெறுமையாக்க வேண்டும். நம்மையே நாம் வெறுமையாக்குகிற போது கடவுளுடைய அருளால் நாம் நிரப்பப்படுவோம். எங்கே வலுவற்ற நிலை இருக்கிறதோ, எங்கே பலவீனம் இருக்கிறதோ அங்கேதான் கடவுள் வல்லமையாக செயல்படுவார் என்பது விவிலியம் நமக்கு கற்றுத்தருகிற பாடம். கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது என்று திருவெளிப்பாட்டு நூலிலே நாம் வாசிக்க கேட்கிறோம். அப்ப கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டிக்கு என்ன மதிப்பு இருக்கிறது? இத்தனை காரியங்கள். கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்மையே நாம் வெறுமையாக்குகிற போது மட்டும்தான் இத்தகைய ஆசீர்வாதங்களை எல்லாம் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் எந்த அளவுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். கீழ்ப்படிதல் இல்லாத வாழ்வு பலனற்ற ஒரு வாழ்வாக மாறி போகிறது. கீழ்ப்படிதல் இல்லாத வாழ்வு யாருக்கும் உதவாத ஏட்டு சுரக்காயாக மாறிவிடுகிறது. கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது தான் எல்லா வாழ்வுக்கும், எல்லா ஆற்றலுக்கும், எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் தொடர்ந்து நாம் வாசித்து பார்க்கிற போது ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறது. இந்த கீழ்ப்படிதல் என்ற ஒரு புண்ணியத்தின் வழியாக நாம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக மாறுகிறோம். கீழ்ப்படிதல் வழியாக நாம் மட்டுமல்ல, நம்மை சார்ந்தவர்களும் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக மாறுகிறார்கள் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. எப்படி ஒருவருடைய கீழ்ப்படிதல் வழியாக, கீழ்ப்படியாமை வழியாக இந்த உலகத்தில் பாவம் நுழைந்ததோ, அதை போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதலால் நாம் எல்லோரும் வாழ்வை பெற்றுக் கொள்ளுகிறோம் என்பது விவிலியம் நமக்கு சொல்லித் தருகிற பாடம். புனித பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே இதை நாம் வாசிக்கிறோம். அப்போ ஒரு மனிதருடைய கீழ்ப்படியாமை பலருக்கு ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கு, பலரை பாவிகளாக மாற்றுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில
மிகச்சிறிய சகோதர சகோதரிகள் யாராவது ஒருவரை பாவத்தில் விழச் செய்பவரை என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்? ஒரு சிறிய சகோதர சகோதரி யாராவது ஒருத்தங்களை இங்க பாவத்தில் விழச் செய்றீங்க அப்படின்னா உங்களை என்ன செய்யணும்? எந்திர கல்ல கழுத்துல கட்டி கடல்ல அமிழ்த்தி விட வேண்டும். அப்ப எத்தனை பேரை கடல்ல தள்ளி விடணும்? கடற்கரையில இருந்து வந்த மக்கள் தான் சொல்லணும், அப்படித்தானே? எத்தனை பேரை கடல்ல தள்ளி விடணும்? இங்க இருக்கிற எத்தனை பேர் கடல்ல தள்ளிவிடப்பட வேண்டியவர்கள்? நாம் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். மிகச்சிறிய சகோதர சகோதரி யாராவது ஒருத்தரை நீ பாவத்தில் விழச் செய்தாலே நீ வாழ தகுதியற்றவன் என்று விவிலியம் நமக்கு சொல்லுகிறது. ரோமையருக்கு எழுதிய திரும்ப 5:19 நாம் வாசிக்கிறோம், கீழ்ப்படியாமையால் பலரை நாம் பாவிகளாக மாற்றுகிறோம். நம்முடைய கீழ்ப்படியாமை பலரை பாவிகளாக மாற்றுகிறோம். நான் கீழ்ப்படி அவங்க சொன்னதை கேட்கல அப்படிங்கிறது வெறுமனே ஒரு வார்த்தையாக, ஒரு சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு காரியமாக நமக்கு தோன்றி விடுகிறது. ஆனால் அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஆப்படிக்க போகுது அப்படிங்கிறத நாம மறந்து விடுகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நற்கருணை ஆண்டவருடைய இந்த பிரசன்னத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். கீழ்ப்படிதல் வழியாக அவர் துன்பங்கள் வழியாக கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று இறை வார்த்தை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இந்த நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற வேண்டும் என்றால், இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் நிறைவாக பெற வேண்டும் என்றால் நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்ப யார் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்கே நமக்கு எழுகிறது. யார் யாருக்கு கீழ்ப்படியணும்? பெரியவங்க சின்னவங்களுக்கு கீழ்ப்படியணுமா? சின்னவங்க பெரியவங்களுக்கு கீழ்ப்படியணுமா? யார் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? முளைச்சு 3 இலை உடல் அதுக்குள்ள பேசுற பேச்சப்பாரு அப்படின்னு சொல்லுவோம், அப்படித்தானே? 3 இலை எங்க போய் கண்டுபிடிச்சாங்க நமக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஏன்னா அந்த வார்த்தை நிறைய நேரம் நான் வாங்கியிருக்கிறேன், திட்டா வாங்கியிருக்கிறேன். இப்போ முளைச்சு 3 இலை உடல் அதுக்குள்ள என்ன பேச்சு பேசலாம் பாரு அப்படின்னு சிலரை பார்த்து சிலர் சொல்வது உண்டு. அப்ப இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு கீழ்ப்படிதலை மையப்படுத்தியதாக அமைகிறது. நாம் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? யார் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? இன்றைக்கு மதியம் 2 மணிக்கே நாங்கெல்லாம் வந்துட்டு அப்படியே சும்மா ஒரு வாக்கிங் போனோம். அப்படி போகிற போது சாமியார்னு கண்டுபிடிச்சிட்டாங்க எப்படியோ. அப்போ அங்க ஒரு குடும்பத்துல ஒரு வீட்டுக்காரையா சாமியார் போறாரு அப்படின்னு சொன்னோன்னு இப்படி எட்டி பார்த்தார், வெளியே எட்டி பார்த்தார். எட்டி பார்த்துட்டு அவர் சொன்னாரு, சாமி இன்னைக்கு பிரசங்கம் வைக்க போறீங்களோ? பிரசங்கத்துல என்ன சொன்னாலும் சரி மாமியார் மருமகளை குத்துற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். மாமியார் மருமகளை நான் எப்படி போய் குத்துறதுன்னு எனக்கு தெரியல. அவர் சொன்ன வார்த்தை, மாமியார் மருமகளை குத்துற மாதிரி பிரசங்கம் வைங்க அப்படின்னு சொன்னார். அப்படி குத்துற மாதிரி பிரசங்கம் வைக்கணும் என்ன செய்யணும்? எது நம்மளை குத்தும்? நம்ம கடப்பாறை குத்துனாலே போ அப்படின்னு தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்போம், அப்படித்தானே? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே யார் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? ஒருவேளை அந்த ஒரு ஆண் மகன் இதை சொன்னார், அவர் அவங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்திருப்பாரா? அவர் கணவன் மனைவி அப்படிங்கிற நிலையில ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிந்திருப்பாங்களா? அல்லது பிரசவம் வைக்கிறதுனால கணவன் மனைவி இருவரும் குத்தப்பட்டு என்னைக்காவது இணைந்து வாழ்ந்திருக்கிறார்களா? அப்படின்னு பல கேள்விகள் நம்முடைய உள்ளத்திலே எழுகிறது. அப்ப இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்க்கிறோம், யார் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? கடவுள் மனுஷனுக்கு கீழ்ப்படியணுமா? மனுஷன் கடவுளுக்கு கீழ்ப்படிவானா? மனுஷன் கடவுளுக்கு கீழ்ப்படியணுமா? கடவுள் மனுஷனுக்கு கீழ்ப்படியணுமா? கடவுள் எங்கேயாவது மனுஷனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறாரா? ஆண்டவரே எனக்கு குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்கிறோம். குழந்தை வரம் கிடைக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் நமக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம், அப்படித்தானே? ஆபிரகாம் ஆண்டவரோடு உரையாடல் நடத்துகிறார். ஆண்டவரே இந்த ஊர்ல 50 பேர் இருந்தா அழிக்க மாட்டீங்களா? அழிக்க மாட்டேன். 35 பேர், 40 பேர், 20 பேர், 10 பேர் அழிக்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் மனிதருக்கு கீழ்ப்படுகிறார். அப்ப கடவுள் நாம் ஒரு மனிதன் சொல்வதை கேட்க வேண்டுமா, ஆபிரகாம் சொல்றதை நான் கேட்கணுமா என்று எங்கேயுமே நினைக்கவில்லை. அப்ப இன்றைய நாளில் நாம் சிந்தித்து பார்க்கிறோம், கடவுளே மனிதருக்கு கீழ்ப்படுகிறார். ஆனா மனிதர்களாகிய நாம் என்ன செய்யறதில்லை? கடவுளுக்கும் கீழ்ப்படுகிறதில்லை, பிற மனிதர்களுக்கும் கீழ்ப்படுகிறதில்லை, தலைவர்களுக்கும் கீழ்ப்படுகிறதில்லை. இன்றைக்கு அழகான தலைப்பு கொடுக்கப்பட்டிரு, உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். பங்கு சாமியாருக்கு சின்ன சாமியார் கீழ்ப்படுகிறாரா? கீழ்ப்படுகிறாரா? கீழ்ப்படியணும்.
சுப்பீரியர் சிஸ்டருக்கு கீழே இருக்கிற மற்ற சிஸ்டர்கள் கீழ்ப்படுகிறாங்களா? குடும்ப தலைவருக்கு குடும்ப தலைவி கீழ்ப்படுகிறாங்களா? கீழ்ப்படுகிறாங்களா இல்லையா? ஆமா, சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம். சிஸ்டர்ஸ் தெரிஞ்சதுனால சொல்றேன், சரிதானே? அதனால நம்மளை மட்டும் சொல்லிட்டாலும் நினைச்சிட வேண்டாம். உதாரணத்துக்கு தான் என்னையும் சேர்த்தாங்க சொல்றேன். அதனால கீழ்ப்படிதல் என்ற ஒரு புண்ணியம் யார் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? ஒரு சின்ன சிஸ்டர் சொல்லத சுப்பீரியர் கேட்கணுமா? அல்லது சின்ன சாமியார் சொல்றத பங்கு சாமியார் கேட்கணுமா? அல்லது மறைமாட்டத்தில் ஒரு சாமியார் சொல்றத பிஷப் கேட்கணுமா? அல்லது பிஷப் சொல்றத சாமியார் கேட்கணுமா? இது பலவிதமான சர்ச்சைக்குரிய ஒரு கேள்வியாகவே பல சமயங்கள்ல இருக்கிறது. அவர் சொல்லி நான் கேட்கவா? அவருக்கு என்ன தெரியும்? மறுபடியும் அதே கதை தான். முளைச்சு 3 இலை உடல, பதவி கிடைச்சவன் அவன் பேசுற பேச்சை பாரு, ஆடுற ஆட்டத்தை பாரு அப்படின்லாம் நாம சொல்லுகிறோம். அப்ப இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்க்கணும், யார் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? கடவுள் மனிதருக்கு கீழ்ப்படுகிறார். மனிதர்களாகிய நம்மால ஏன் பிற மனிதர்களுக்கு கீழ்ப்படிய முடியவில்லை? அந்த கீழ்ப்படிதலினுடைய முக்கியத்துவத்தை நாம் இன்னும் உணரவில்லை. அந்த கீழ்ப்படிதலுடைய முக்கியத்துவத்தை நாம் இன்னும் உணரவில்லை. கீழ்ப்படியாதவர்கள் யாரெல்லாம்? யார் கீழ்ப்படிய மாட்டா? யார் கீழ்ப்படிய மாட்டா? உலகத்துல கீழ்ப்படியாத ஒரே ஒரு மனிதன் உண்டு. யார் அவர்? என்னமா? பிலாத்தா? சாத்தான். பேய்களோட இருக்கிறதுனால நமக்கு அது டப்புன்னு ஞாபகத்துக்கு வந்துடுது. அப்ப இன்றைய நாளில நாம் சிந்தித்து பார்க்கிறோம், கீழ்ப்படியாமல் இருப்பதற்கான ஒரே ஒரு உதாரணம் அலகை. இங்க இருக்கிறதுல யாரெல்லாம் பேய்? இங்க இருக்கிறதுல யாரெல்லாம் பேய்? கீழ்ப்படியாத எல்லாருமே பேய் தான். இங்க இருக்கிறதுல யாரெல்லாம் கீழ்ப்படிய மாட்டீங்க? இங்க இருக்கிறதுல யாரெல்லாம் கீழ்ப்படிய மாட்டீங்க? கை தூக்குங்க. இங்க இருக்கிறதுல யாரெல்லாம் கீழ்ப்படிவீங்க? கை தூக்குங்க. நீ என்னத்தையும் சொல்லிட்டு போ, யார் பெத்த பிள்ளையோ. நான் சொல்றது புரியுதா? உங்களுக்கு கேக்குதா? இங்க இருக்கிறதுல யாரெல்லாம் கீழ்ப்படிவீர்கள்? கை தூக்குங்க. ஆமா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சாமி, கீழ்ப்படிதல் அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதம் நம்ம எல்லோருக்குமே தேவையான ஒன்று. கடவுள் மனிதருக்கு கீழ்ப்படுகிறார் என்று சொன்னால் நாமும் கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். பிற மனிதர்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இன்னும் சிறப்பாக நம்முடைய தலைவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒரு பணியாளர் தன்னுடைய தலைவரை பார்த்து அவருக்கு கீழ்ப்படியாமல் அவரை பற்றி இழிவாக பேசுகிறார் அப்படின்னு சொன்னா, அவர் அந்த குடும்பத்தாரை பற்றி இன்னும் இழிவாக பேச மாட்டாரா அப்படின்னு இறைவார்த்தை சொல்லுகிறது. அப்ப இன்றைய நாளில நாம் சிந்தித்து பார்க்கிறோம், எந்த ஒரு பணியாளர் தன்னுடைய தலைவருக்கு கீழ்ப்படியவில்லையோ அல்லது தலைவருக்கே உபதேசம் பண்ற அளவுக்கு பெரிய யோக்கியன் என்று தன்னை நினைத்துக் கொள்ளுகிறானோ அவன் எல்லோருமே பேய், சாத்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளெல்லாம் பேயின்னு சொல்லிட்டாரு சாமி, இதுக்கா நற்கனாண்ட முன்னாடி வந்து நிக்காரு அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். நீங்க ஒரு நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து ஒரு நிமிஷம் உங்களுடைய வாழ்க்கையில சிந்திச்சு பாருங்க, அதற்கான அர்த்தம் புரியும். கீழ்ப்படிதல் என்ற ஒரு புண்ணியத்தை தவிர வேற எந்த ஒரு புண்ணியமும் உங்களை காப்பாத்தாது. பிரசங்கத்துக்காக சாமியார் அடிச்சு விடுதாருன்னு நினைக்க வேண்டாம். நீங்க யோசித்து பாருங்க, உங்களுக்கே புரியும். புனித அந்தோனியார் கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்ததால் தான் இன்று புனிதராக இருக்கிறார். அவர் பிறந்த வளர்ந்து பெரியவனா சாமியார் ஆன பிறகு அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளவில்லை. எனக்கும் என் வழிவரும் ஆயருக்கும் சபை தலைவருக்கும் கீழ்ப்படிதலும் மரியாதையும் தர வாக்களிக்கிறீரா அப்படின்னு சொன்ன பிறகு அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளவில்லை. தன்னுடைய பிறப்பு முதலே, தன்னுடைய குழந்தை பருவம் முதலே அவர் தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். அந்தோனியார் புதுமை செஞ்சார்னு சொல்லாதீங்க உங்க பிள்ளைங்களுக்கு. அந்தோனியார் கீழ்ப்படிந்து நடந்தார் என்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதுமை செய்தார், அற்புதங்களை செய்தார் என்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காதீர்கள். ஆண்டவர் இயேசு கீழ்ப்படிந்து நடந்தார் என்று சொல்லிக் கொடுங்கள். அதை விட பெரிய உபதேசம் இந்த உலகத்துல எதுவுமே இருக்க முடியாது. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று இறைவார்த்தை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. எத்தனை பெற்றோர்கள் கீழ்ப்படுகிறார்கள் தங்களுடைய பெற்றோருக்கு? எத்தனை பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறார்கள்? நிறைய கம்ப்ளைண்ட். வீடு சந்திக்க போவது, சாமி சொன்ன சொல்லே கேட்க மாட்டேங்க சாமி. நீங்க உங்க வீட்டுக்காரர் சொன்னதை கேட்பீங்களா? ஆமா. அப்பதான் சிரிப்புகள் எல்லாம் வரும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளிலே யார் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? கீழ்ப்படிதல் சின்னவங்களுக்குரியது பெரியவங்களுக்குரியது என்று அல்ல. கடவுளுடைய திருவுளத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு அடையாளமாக இந்த கீழ்ப்படிதல் இருக்கிறது. அரசர்கள் 2ஆம் நூல் 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கே நாமானுக்கு சுகம் கிடைக்கிற ஒரு நிகழ்வு சொல்லப்படுகிறது.
அங்கே யார் யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்? அந்த விவிலிய பகுதியை நாம் அழகாக வாசிக்கிற போது அங்கே வாசிக்கிறோம் 2 அரசர்கள் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். அங்கே கொள்ளையடித்து வரப்பட்ட ஒரு சிறுமி இருக்கிறார். யாரு? கொள்ளையடித்து வரப்பட்ட ஒரு கொள்ளையடித்து அந்த சிறுமியை கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. அந்த சிறுமி என்ன செய்கிறார்? நாமானுடைய மனைவிக்கு பணி செய்கின்ற ஒரு சிறுமியாக அங்கே இருக்கிறார். நாமானுக்கு உடம்பு சரியில்லை. அப்ப அந்த சிறுமி என்ன சொல்லுகிறார்? எங்களுடைய நாட்டிலே ஒரு இறைவாக்கினர் இருக்கிறார், அவர்கிட்ட போனா இவர் சுகம் பெறுவார் அப்படின்னு சொல்றார். அந்த தலைவி என்ன செஞ்சிருக்கணும்? கடத்திட்டு வரப்பட்ட பிள்ளை, எனக்கு பணிவிட செய்யற பிள்ளை, நீ சொல்றதை நான் கேட்கணுமோ அப்படின்னு நினைச்சிருந்தா நாமானுக்கு சுகம் கிடைச்சிருக்குமா? கிடைக்காதா? அப்ப யார் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? தலைவிக்கு பணி செய்கிற பெண் அந்த சிறுமி கீழ்ப்படிய வேண்டுமா, அல்லது அந்த சிறுமிக்கு பணி செய்கிற அந்த தலைவி கீழ்ப்படிய வேண்டுமா? யார் யாருக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிற கேள்வியே கீழ்ப்படிதல்ல கிடையாது. எல்லோரும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நற்கருணை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற பாடம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யார் யாருக்கு கீழ்ப்படியணும்? இது அன்அப்ளிகபிள் கொஸ்டின். அன்அப்ளிகபிள் கொஸ்டின் என்னது? இப்படி ஒரு கொஸ்டினை கேட்கவே முடியாது. அன்புக்குரியவர்களே, நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கு. அவன் சொல்லி நான் கேட்கணுமா, நான் சொல்லி அவன் கேட்கணுமா, அந்த விவாதத்துக்கே போக வேண்டாம். நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இன்றைய நாளிலே நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அப்ப கீழ்ப்படிதலோடு வாழ்பவர்கள் இயற்கையோடு ஒன்றிணைந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் கீழ்ப்படிந்து வாழ்கிறார்கள் அவர்கள் இயற்கையோடு இணைந்தவர்கள். இயற்கை நமக்கு கீழ்ப்படியுமா? எப்படி கீழ்ப்படியும்? உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த காட்டு அத்தி மரத்தை நீ வேரோடு பெயர்ந்து கடலில் வேரூன்றி நில் என சொன்னால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். இப்ப யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் இயற்கையோடு இணைந்தவர்கள், ஆண்டவரோடு இணைந்தவர்கள். ஆண்டவர் செயற்கையா நடப்பட்ட மரத்தை பிடுங்கி கொண்டு வையின்னு சொல்லல, அந்த மரத்துக்கு காது கேட்காது. அப்ப இயற்கையோடு நாம் உரையாட கற்றுக்கொள்ள வேண்டும். இயற்கையில் உரைகின்ற கடவுளை, தான் படைத்த அனைத்தையும் நல்லதென கண்ட அந்த கடவுளை நாம் கண்டுகொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு இந்த கீழ்ப்படிதல் ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. கீழ்ப்படிதல் இல்லைன்னா இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடல் மீது நடந்து வருகிறார். அங்கே கடல் கொந்தளிக்கிறது. சீடர்கள் எல்லாம் பயந்து போகிறார்கள். ஆண்டவரே, சாக போகிறோமே, நமக்கு கவலை இல்லையா? தலையனை வச்சு தூங்கிட்டு இருக்கிறீரே என்று சொல்லி அவரை எழுப்புகிறார்கள். இயேசு எழுந்து என்ன செய்கிறார்? காற்றையும் கடலையும் கடிந்து கொள்கிறார். இறையாதை அமைதியாயிரு என்று சொல்லுகிறார். அந்த கடல் அவருக்கு கீழ்ப்படுகிறது. நாம கடல்ல பயணம் செய்யறோம், மீன் பிடிக்க போறோம். கடல் நம்ம சொல்றதை கேட்குமா? நம்பிக்கை இருந்தா கண்டிப்பாக கேட்கும். அப்ப இன்றைய நாளில் அந்த சீடர்கள் சொல்லுகிறார்கள், காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ என்று வியந்து பார்க்கிறார்கள். அப்ப நான் நம்முடைய வாழ்க்கையிலே அத்தகைய ஒரு ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் இயற்கை கீழ்ப்படிவது போல நாமும் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். நாம கீழ்ப்படியலைன்னா என்ன அர்த்தம்? நம்ம ஆண்டவரோடு இணைந்திருக்கவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டும். நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு இணைந்திருக்கிற போது, நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கிற போது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா அதிசயங்களும் நடக்கும். ஆண்டவர் செய்த எல்லா அதிசயங்களும் இயற்கையிலிருந்து மாறுபட்ட, இயற்கையை கீழ்ப்படிய செய்கின்ற ஒரு அதிசயமாக இருந்தது. தண்ணீரை ரத்தமாக மாற்றினார். தண்ணீரை ரசமாக தண்ணி எப்படிங்க ரசமா மாறும்? இயற்கை ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது என்பதற்கான சான்று. புயல் காற்றை அடக்கினார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இயற்கை அவருக்கு கீழ்ப்படுகிறது அப்படின்னார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் என்ற பாடலை நாம் இப்பொழுது பாடி தியானிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். அந்த பாடலை பாடுகிற போது உங்களுடைய உள்ளத்துல இருக்க வேண்டிய ஒரே ஒரு சிந்தனை கீழ்ப்படிதல் மட்டும்தான். அந்த பாடலை நாம் முழுமையாக வாசித்து தியானிக்கிற போது அந்த கீழ்ப்படிதல் தான் நம்முடைய உள்ளத்துல இருக்கணும். கோட்டை புள்ள முதல்ல அழிங்க, நான் முதல்ல இருந்து சாப்பிட போறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார்.
அதே போல உங்க மனசுல என்ன இருந்தாலும் சரி, வேண்டுதல்களா இருக்கலாம், நன்றி எழுதலா இருக்கலாம், எதா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அழிச்சிருங்க. கீழ்ப்படிதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் உள்ளத்துல ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பாடலை எல்லோருமாக எழுந்து நின்று கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். கீழ்ப்படிதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் மனசுல வச்சு இந்த பாடலை எல்லோருமாக இணைந்து பாடுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் என்ற இந்த பாடலை நாம் எல்லோருமாக இணைந்து பாடும். அனைவரும் எழுந்து நிற்போம், கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார்.
மரித்தோரை எழுப்பினார். ஒரு சொல்லால் மரித்தோரை எழுப்பினார். அதிசயங்கள் செய்கிறவர் அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அன்புக்குரியவர்களே, யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது அர்த்தமற்ற கேள்வி. இரண்டாவது ஒரு அர்த்தமான கேள்வி, எத்தனை முறை கீழ்ப்படிய வேண்டும்? பேதுரு ஆண்டவர்கிட்ட கேட்டார், ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகள் யாராவது ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்தால் எத்தனை முறை நான் அவரை மன்னிக்க வேண்டும் என்று அவர் கேட்டார். இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய அடுத்த கேள்வி, எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? எல்லாரும் உட்காருங்க. எல்லாரும் எந்திங்க. எல்லாரும் உட்காருங்க. எல்லாரும் எந்திங்க. அமர்ந்து கொள்வோம். இவர் என்ன மாத்தி மாத்தி உட்கார சொல்லுதாரு, எந்திக்க சொல்லுதாரு, பேசாம நின்றுக்கிட்டே இருந்துருவோம் அப்படின்னு நிறைய பேர் நிக்கிறாங்க. பேசாம உட்கார்ந்தே இருந்துருவோம் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. எத்தனை முறை நாம் கீழ்ப்படிய வேண்டும்? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. எத்தனை நேரம் சொன்னாலும் உனக்கு அறிவே வராதாடா அப்படின்ட்டு நிறைய நேரம் என்னை பார்த்து எங்க ஆசிரியர்கள் திட்டி இருக்கிறாங்க. இன்றைக்கு அந்த ஆசிரியர்கள், சாமி சிலுவை போடுங்க சாமி அப்படின்னு வந்து நிற்கிறார்கள். அவர்களுக்கும் சிலுவை போடுவேன், அவங்ககிட்டையும் நான் சிலுவை வாங்கிக்கிடுவேன், ஆசீர்வாதம் வாங்கிக்கிடுவேன். அப்ப இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்க்கணும், எத்தனை முறை கீழ்ப்படிய வேண்டும்? எத்தனை முறை கீழ்ப்படிய வேண்டும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கிற அளவுக்கு அவர் கீழ்ப்படிந்தார். அப்ப கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது நாம் சாகிற வரை நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். செத்த பிறகு என்ன செய்ய வேண்டாம்? நம்ம கீழ்ப்படிய வேண்டாம். சரிதானா? அதனால உங்களுக்கு ஒரு ஆப்ஷன், செத்த பிறகு தயவு செய்து யாரும் யாருக்கும் கீழ்ப்படியாதீங்க. ஆனா உயிரோடு இருக்கிற வரை நீங்கள் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். அதுதான் நமக்கான ஆசீர்வாதம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே யாரெல்லாம் கீழ்ப்படியவில்லையோ அவர்கள் இயற்கையோடு இணைந்தவர்கள் அல்ல, அவர்கள் எல்லாமே செயற்கை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். செயற்கைனா என்ன, இயற்கைனா என்ன? இயற்கைனா என்ன? மரம், செடி, கொடி, இன்னும் நாம் பார்க்கிற விலங்குகள், மனிதர்கள், உயிர்கள் எல்லாமே இயற்கையாக உள்ளது என்று பார்க்கிறோம். அப்ப செயற்கையாக தயாரிக்கப்படுகிற ஒரு காரியம் என்ன? எது செயற்கையாக இருக்கிறது? ரோபோட்டு செயற்கை. அது மனுஷன மாதிரியே செயல்பட்டாலும் அது ஒரு செயற்கை தான். அப்ப இன்றைய நாளிலே கீழ்ப்படிதல் என்ற ஒரு காரியம்தான் நாம் இயற்கையோடு இணைந்திருப்பதற்கான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இயற்கை எத்தனை முறை நமக்கு கீழ்ப்படியும்? அன்னைக்கு ஒரு வீடு சந்திக்க போயிருந்தேன். அந்த வீடு சந்திக்கிற போது அந்த குடும்ப தலைவர் மட்டும்தான் அங்க இருந்தார். அவரை சுத்தி 4 ஆடுகள் இருந்தது. என்னையா, வீட்டுல வேற யாரும் இல்லையா, ஆடுகள் மட்டும் இருக்குதே அப்படின்னு கேட்டேன். இந்த 4 ஆடு மட்டும்தான் சாமி நான் சொல்றத கேக்குது, வேற யாரும் நான் சொல்றத கேட்கறது இல்ல, எல்லாம் அவங்கவுங்க பாட்டுக்கு போயிட்டாங்க சாமி அப்படின்னு அவர் சொன்னார். இயற்கை கீழ்ப்படியும். நாம் நம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் என்ன அர்த்தம்? அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்கு பதிலாக ஒரு ரோபோட்டை பெற்றெடுத்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். எத்தனை வீட்டுல ரோபோட் இருக்கு? கை தூக்குங்க. ஆமா, ரோபோட்னு என்ன அர்த்தம்னா பிள்ளைய சொன்ன சொல்லி கேட்கலன்னு அர்த்தம். நம்ம சொல்றத பிள்ளைங்க கேட்கணும், அவங்க பிள்ளைங்க கிடையாது, ரோபோட், உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கையான ஒரு பொருள் அப்படின்னு நாம புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளை பெற்றெடுப்பது எதுக்காக? என் பிள்ளை நான் சொன்னதை கேட்க கூடாதுங்கிறதுக்காக நம்ம பெற்றெடுக்கிறோம் இல்ல.
அப்ப இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்க்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் சொன்ன சொல் கேட்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்கு பதிலாக ரோபோட்டை பெற்றெடுத்திருக்கிறோம் என்று அர்த்தம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து பணிந்து நடந்தார் என்று இறைவார்த்தை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அப்ப எல்லா குழந்தைகளும் தங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற போதுதான் அவர்கள் பிள்ளைகள். பிள்ளைகள் கீழ்ப்படியலைன்னா அவங்க பிள்ளைகளே கிடையாது. நிறைய நேரம் மறுபடியும் ஒன்றை பெற்றதுக்கு 4 எருவு மாட்டை பெற்றிருந்தா கூட பாலாவது கொடுத்திருக்கிறோம். சில பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. அப்ப இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்க்கிறோம், கீழ்ப்படிதல் என்ற ஒரு புண்ணியம் தான் நாம் ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறோம், இயற்கையோடு இணைந்து இருக்கிறோம் என்பதற்கான ஒரு சான்றாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அந்த குடும்ப தலைவர் வீட்டில் யாரும் சொன்ன சொல் கேட்கல, ஆடுதான் சொன்ன சொல் கேட்குது, அதனால அதை கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் கடவுள் நம்மோடு இருப்பாரா? யாரையும் கேட்டுக்கிட்டு போங்க அப்படின்ட்டு கடவுள் தான் படைத்த இயற்கையோடு தான் இணைந்திருப்பார். நாம் இயற்கையாக மாற வேண்டும். நம்முடைய வாழ்வு செயற்கையான ஒரு வாழ்வாக மாறிவிடக்கூடாது. மனிதர்களால் இயக்கப்படுகிற ஒரு வாழ்வாக நம்முடைய வாழ்வு மாறிவிடக்கூடாது. எப்ப நாம செயற்கையாக மாறுகிறோம்? அடுத்தவங்களை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக சில காரியங்களை செய்கிற போது, அடுத்தவங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை பெற வேண்டும் என்பதற்காக கீழ்ப்படிவர்கள் போல நடிப்பது, அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செயற்கையாக போலியாக அர்த்தமற்ற முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கான ஒரு சான்றாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே எத்தனை முறை நாம் கீழ்ப்படிய வேண்டும்? உயிர் இருக்கிற வரை கீழ்ப்படிங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல நீங்க கீழ்ப்படிய வேண்டாம். அன்புக்குரியவர்களே, உயிர் உள்ளவரை நாம் கீழ்ப்படிதல் உள்ள மக்களாக வாழ அழைக்கப்படுவோம். புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம், கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் என்று அந்த இறைவார்த்தை சொல்லுகிறார். இப்ப யாரெல்லாம் கடவுளுடைய ஆவியால் இயக்கப்படுகிறார்களோ அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மனநிலையை பெற்றிருப்பார்கள். அவர்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருப்பார்கள். தன்னுடைய உயிருக்கே பங்கம் விளைகின்ற போதும், தன்னுடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படுகிற போதும் அவர்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருப்பார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் தன்னுடைய தலைவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். தம்முடைய தலைவர்கள் ஒருவேளை தவறு கூட செய்திருக்கலாம், ஆனால் அவர் அவர்களை எதிர்த்து பேசவில்லை. நீங்க செய்யற தப்பு, நீங்க தலைவரா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை சொல்லியிருப்பாரா அந்தோணியார்? இல்லவே இல்லை. சரி, நான் கீழ்ப்படுகிறேன். குருப்பட்டத்தின் போது அவர் கொடுத்த கீழ்ப்படிதல் வாக்குறுதி எங்கே போனது? அது அவரோடு தான் இருந்துச்சு. அதனால தான் அவர் இன்றைய நாளிலே புனிதராக இருக்கிறார். அதனால தான் அவர் இந்த நற்கருணை ஆண்டவரை தூக்கி கொண்டு செல்லுகிற போது எல்லா மக்களும் சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். கீழ்ப்படிதல் இல்லாம நான் அந்த நற்கருணை ஆண்டவரை தூக்கிட்டு போன ஒருத்தனு கூட ஆசீர்வாதம் கிடைக்காது. எல்லாமே சாபமும் என் மேலதான் வந்து விழும். அப்ப இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்க்கிறோம், கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பிரசங்கம் வைக்கிறதுனால கீழ்ப்படிதல் எனக்கு தலைப்பு கொடுத்ததுனால நான் சொல்லல, அது நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய காரியம். எதெல்லாமோ உட்காந்து யோசிக்கிறோம். அவன் நேத்து என்னைக்கு ஏதோ சொல்லி திட்டுனால என்ன சொல்லி திட்டுனா, அவன் நேத்து என்னமோ ஏதோ சொல்லி என்ன திட்டுனானே என்ன சொல்லி திட்டுனா, அதை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. கீழ்ப்படிதலோடு இருந்தா என்னென்ன எனக்கு கிடைக்கும்? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையே மாறிப்போம். ஆபிரகாம் வழியாக மண்ணுலகின் மக்கள் இனங்கள் அனைத்தும் ஆசி பெற்றது என்று சொன்னால் அவர் கீழ்ப்படிந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை சாவு வரை தன்னையே தாழ்த்தி கொண்டு கீழ்ப்படிந்ததனால் நாம் எல்லோரும் மீட்பை பெற்றுக் கொண்டோம். கீழ்ப்படிதல் என்று இது ஒரு தனிப்பட்ட மனிதருக்குரிய ஒரு காரியம் அல்ல, இது அகில உலக மீட்புக்கான ஒரு காரியம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே ஒரே ஒரு வார்த்தை தான், கீழ்ப்படிதல். ஆனால் அதில் மறைந்திருக்கிற உண்மை, அதில் மறைந்திருக்கிற ஆசீர்வாதம் அனைத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. கீழ் விட்டு கொடுப்பார் கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கீழ்ப்படிதல் உள்ளவர்கள் ஆண்டவரையே பணிய வைக்க முடியும். ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார், அதனால கடவுள் என்ன செய்கிறார்? ஆபிரகாமுக்கு கீழ்ப்படுகிறார். கடவுளையே அடிபணிய வைக்க வேண்டும் என்றால், கடவுளை அடிபணிய வைக்கிறது நம்முடைய நோக்கம் அல்ல, ஆனால் நாம் விரும்பியதை விரும்பியவாறு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? நம்முடைய தலைவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அது அன்அப்ளிகபிள் கொஸ்டினா இருந்தாலும்
நாம் கீழ்ப்படிதலை அதன் வழியாகவும் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், உங்கள் கணவனுக்கு கீழ்ப்படியுங்கள், உங்கள் மனைவிக்கு கீழ்ப்படியுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள், உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். எல்லோருக்கும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கீழ்ப்படிதல் உள்ளவர்கள் மட்டும்தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற முடியும். எனவே இந்த நாளிலே இந்த கீழ்ப்படிதல் வழியாக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற இருக்கிறோம். இப்பொழுது நற்கருணை ஆண்டவர் நமது மத்தியிலே பவனியாக எடுத்து வரப்பட இருக்கிறார். அப்படி பவனியாக எடுத்து வரப்படுகிற போது தயவு செய்து ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும்னு தயவு செய்து ஜெபிக்காதீங்க. ஆண்டவரே கீழ்ப்படிதல் வழி எனக்கு தாங்க. ஒரு சிறுமி, ஒரு அரசன் ஒரு அறிவிப்பு கொடுக்கிறான். சின்ன வயசுல நான் கேட்ட கதை. 5 to 6 மணி வரை உங்களுடைய அரண்மனையுடைய கதவு திறந்திருக்கும். நீங்க என்ன செய்யணும், உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க அரண்மனையில வந்து எடுத்துட்டு போகலாம். அப்ப எல்லா மக்களும் போறாங்க. ஒவ்வொருத்தரும் டிவி எடுக்கிறான், ஃப்ரிட்ஜ் எடுக்கிறான். அங்க ஒருத்தன் அரசரோட கட்டளையே சேர்ந்து 4 பேர் தூக்கிட்டு போயிட்டான். ஆனால் அங்கே ஒரே ஒரு சிறுவன் மட்டும் நிற்கிறான். அந்த சிறுவன் நின்றுக்கிட்டு என்ன செய்யறான், எதையுமே எடுக்கல, கையை கட்டி நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எல்லாரும் எடுத்துட்டு போயாச்சு, அந்த சிறுவன் மட்டும் அங்கே நிற்கிறான். அப்போ அந்த அரசன் அந்த சிறுவனிடம் கேட்கிறான், தம்பி நீ எதையும் எடுக்கலையா, அல்லது உன்னால எதையும் எடுத்துட்டு போக முடியாதுன்னு வருத்தப்படுறியா? ஏதாவது வண்டி கொண்டா நான் அதில் ஏற்றி விடுதே, நீ கொண்டு போ, எவ்வளவு வேணாலும் என்ன வேணாலும் எடுத்துட்டு போ அப்படின்னு அந்த அரசன் சொல்லுகிறான். எனக்கு வண்டிலாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்றான். அப்போ உனக்கு என்னதான் வேணும், எதுவுமே வேண்டாமா? இல்லை எனக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்றான். சரி வேணுங்கிறத வந்து எடுத்துக்கோ அப்படின்னு அந்த அரசன் அங்கே நிற்கிறான். அந்த பையன் என்ன செய்யறான், ஓடி போய் அந்த அரசனை கட்டி பிடித்துக் கொள்ளுகிறான். ஏன்? அவனுக்கு தெரியும் அரசனை பிடிச்சா எல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு. இன்றைய நாளிலே அத்தகைய ஒரு ஆசீர்வாதம், இந்த நற்கருணை ஆண்டவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதம் கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதலை மட்டும் நாம் இன்றைய நாளிலே பற்றி கொள்வோம். எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும். கீழ்ப்படிதலின் மறு உருவம் தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தன்னுடைய தலைவர்களுக்கு மட்டுமல்ல, தந்தையாகிய கடவுளுக்கு மட்டுமல்ல, தன்னை சிலுவை சாவுக்கு கையளித்தவர்களுக்கும் அவர் கீழ்ப்படுகிறார். நான் தப்பு செய்யல அப்படின்னு தன்னை சாதிப்பதற்காக அங்க அவர் நிற்கல. நான் என்ன தப்பு செஞ்சேன், நான் செஞ்சது எல்லாம் சரிதான் என்று அவர் தன்னை நியாயப்படுத்தவில்லை. தப்பே செய்யலைனாலும் அவர் கீழ்ப்படிந்து துன்பங்களை ஏற்றுக்கொண்டார். துன்பங்கள் வழியாக அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். எனவே தான் அவர் இன்றைய நாளிலே நம்ம எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறார். எனவே அத்தகைய ஒரு மனநிலையோடு இந்த ஆண்டவர் நற்கருணை ஆண்டவர் அல்ல, கீழ்ப்படிதல் உள்ள ஆண்டவர். இந்த கீழ்ப்படிதல் உள்ள ஆண்டவரை உற்று நோக்கி நாமும் கீழ்ப்படிதல் உள்ள மக்களாக வாழ்வதற்கான ஆசீர்வாதத்தை கேட்டு இந்த பாடல் வழியாக நற்கருணை ஆண்டவர் நமது வீதிகளில் வருகிற போது நம்பிக்கையோடு நாம் எல்லோருமாக இணைந்து சுகிப்போம். எல்லோரும் எழுந்து நிற்போம். பாடகர் குழுவினர் பாடல் பாட நற்கருணை ஆண்டவர் நமது நடுவிலே வருகிற போது, ஆண்டவரே கீழ்ப்படிதலை எங்களுக்கு தாரும், கீழ்ப்படிதல் வழியாக நாங்கள் நிறைவான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான ஆற்றலை தாரும் என்று நம்பிக்கையோடு கேட்டு மன்றாடுவோம். காலைதோறும் புதிதாயிருக்கும், காலைதோறும் புதிதாயிருக்கும், மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். ஆண்டவருடைய மனதை உருகச் செய்கின்ற அடையாளம். ஆண்டவருடைய மனதை உருகச் செய்ய வேண்டும் என்றால் நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கிறோம். நான் சொன்னதை நீ செய்ய மாட்ட, நீ சொல்றதை நான் செய்யணுமா என்பது நம்முடைய வார்த்தை. ஆண்டவருடைய மனதை உருகச் செய்கின்ற ஒரே ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய கீழ்ப்படிதல். அதை உணர்ந்து பாருங்கள். சுமந்து கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே, நீ
நீர் நல்லவர் சர்வ வல்லவர் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் இரக்கத்திற்கு முடிவே அன்பிற்கு அளவே இரக்கத்திற்கு முடிவே அன்பிற்கு அளவே அவை காலையில் புதிதாயிருக்கும் அவை காலையில் புதிதாயிருக்கும் மலரும் தெய்வமே இசையா உம்மை மனதால் துதிப்பேன் சோஸ்தரிப்பேன் மலரும் தெய்வமே இசையா உம்மை மனதால் துதிப்பேன் சோஸ்தரிப்பேன் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவர் இயேசுவுடைய காயங்களால் நாம் சுகமடைகிறோம். நமக்காக நிறுத்தப்பட்ட ஆண்டவர் இயேசுவுடைய காயம் நம்மை சுகப்படுத்தும். துன்பங்கள் வழியாக கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்ட நம் ஆண்டவர் இயேசுவுடைய காயம் நம்மை சுகப்படுத்தும். கீழ்ப்படுதலின் வழியாக நாம் பெற்றுக்கொள்கிற எல்லா காயங்களும் ஒரு காயமாக அல்ல, பிறருக்கு சுகம் கொடுக்கிற ஆசீர்வாதமாக மாறுகிறது என்பதை எடுத்து சொன்ன நற்கருணை ஆண்டவர் நமது நடுவில் பவனி வருகிறார். அவரை உற்று நோக்கி மன்றாடுவோம். எங்களுக்கு சமாதானம் தந்தனை உண்மையிலே விழுந்ததையா எங்களுக்கு சமாதானம் உண்டவனும் தந்தனை உண்மையிலே விழுந்ததையா ஐயா உண்மையிலே விழுந்ததையா ஐயா உண்மையிலே விழுந்ததையா நீர் நல்லவர் சர்வ வல்லவர் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் இரக்கத்திற்கு முடிவே அன்பிற்கு அளவே இரக்கத்திற்கு முடிவே அன்பிற்கு அளவே அவை காலையில் புதிதாயிருக்கும் அவை காலையில் புதிதாயிருக்கும் மனதுருகும் தெய்வமே இசையா உம்மை மனதால் துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன் மனதுருகும் தெய்வமே இசையா உம்மை மனதால் துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன் ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போல தன்னுடைய வாயில் திறவாதிருந்தார் என்று இறைவார்த்தை சொல்லுகிறார். நம்முடைய மீட்புக்காக நம்முடைய பாவங்களுக்கு கழுவாயாக சிலுவையில் அறையப்பட்ட நம் ஆண்டவர் இயேசு நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக, நாம் அமைதி பெற வேண்டும் என்பதற்காக அமைதியின் அரசனாக உதித்த ஆண்டவர் சிலுவையிலே யூதர்களின் அரசனாக தொங்கிக் கொண்டிருக்கிறார். நம்பிக்கையோடு அவரை உற்று நோக்கி, ஆண்டவரே உம்முடைய கீழ்ப்படியை நாங்களும் பெற்றுக்கொள்ள அருள் தாரும் என்று மன்றாடு. சாபமான முன்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி தந்தி சாபமான முன்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி நீர் நல்லவர் சர்வ வல்லவர் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம் இரக்கத்திற்கு முடிவே அன்பிற்கு அளவே உம் இரக்கத்திற்கு முடிவே அன்பிற்கு அளவே அவை காலையில் புதிதாயிருக்கும் அவை காலையில் புதிதாயிருக்கும் மனதுருகும் தெய்வமே இசையா உம்மை மனதால் துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன் மனதுருகும் தெய்வமே இசையா
இசையோ உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். கீழ்ப்படிதல் ஒரு சாபம் அல்ல. கீழ்ப்படிந்தவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல. எங்க அம்மா அப்பா கீழ்ப்படிஞ்சதுனால நான் நாசமா போயிட்டேன்னு எந்த ஒரு பிள்ளையாலும் சொல்ல முடியுமா? ஆனா கடைசி காலத்துல எங்க அப்பா சொன்னது அன்னைக்கே கேட்டிருந்தேன்னா நான் நல்லா இருந்திருப்பேனே, எங்க அம்மா சொன்னது அன்னைக்கே கேட்டிருந்தேன்னா அன்னைக்கு நல்லா இருந்திருப்பேனே, பெரியவங்க சொன்னது அன்னைக்கே கேட்டிருந்தேன்னா இன்னைக்கு நல்லா இருந்திருப்பேனே என்று வருத்தப்பட்டவர்கள் தான் அதிகம். கீழ்ப்படிதல் உள்ளவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, சாபத்தை நீக்குபவர்கள், ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்று அதை பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பவர்கள். நாம் பெற்ற ஆசீர்வாதம் பலருடைய மீட்புக்கு காரணமாக அமைய வேண்டும் என்றால், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்துக்குமான ஆசீர்வாதமாக அமைந்தது போல நம்முடைய ஆசீர்வாதம் பலருடைய மீட்புக்கான ஆசீர்வாதமாக அமைய வேண்டும் என்றால் நாம் கீழ்ப்படிதலோடு வாழ வேண்டும். எங்களது மீறுதலால் காயப்பட்டி நொறுக்கப்பட்டி தழும்புகளால் சுகமானோம். எங்களது மீறுதலால் காயப்பட்டி நொறுக்கப்பட்டி தழும்புகளால் சுகமானோம். உங்கள் தழும்புகளால் சுகமானோம். உங்கள் தழும்புகளால் சுகமானோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவு இல்லை, உம் அன்பிற்கு அளவு இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவு இல்லை, உம் அன்பிற்கு அளவு இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசுவே, உம்மை மன நான் பேறு பெற்றவனாக வாழ்வேன், ஏனெனில் எனது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது தம்மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகையை நான் பெறுவேன். வாழ்வாகிய வெற்றி வாகையை பெறுவதற்கான வழி என்ன? துன்பங்களை மன உறுதியோடு கீழ்ப்படிதலோடு ஏற்றுக்கொள்வது. எனவே துன்பங்களை மன உறுதியோடு தாங்கி கீழ்ப்படிதலோடு இருக்கிற போது துன்பங்கள் வரலாம். அவங்க சொன்னதுனால நான் செஞ்சேன், ஆனா இப்படி ஆயிருச்சே, கடவுள் சொன்னதுனால நான் இதை செஞ்சேன், இப்படி ஆயிருச்சே அப்படின்னு பயப்படாதீங்க. கீழ்ப்படிதனால் வருகின்ற துன்பங்கள் வாழ்வாகிய வெற்றி வாகையை நமக்கு தரும். துன்பங்களினால் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்ட நம்ம ஆண்டவர் இயேசு சிலுவையில் இறந்ததனால் எப்படி நாம் எல்லோரும் மீட்பை பெற்றுக்கொண்டோமோ அதை போல கீழ்ப்படிதனால் யாருக்கா துன்பம் வந்தா தயவு செய்து வருத்தப்படாதீங்க. வாழ்வாகிய வெற்றி வாகையை நான் பெற்றுவிட்டேன் என்ற மனநிறைவோடு தொடர்ந்து வாழுங்கள். அத்தகைய ஒரு மனநிலையோடு வாழ்வாகிய வெற்றி வாகையை பெற்று தருகின்ற அந்த கீழ்ப்படிதல் என்ற மிக 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 உன்னதமான அந்த புண்ணியத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வோம். நற்கருணை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். மாண்புயர் கீதம் பாடி நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களினாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையில் உதவி பெறுக.
தீயவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பும் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவின் ஆனவர் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமேல் நான் தன்னகத்தை கொண்டாடும் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, வியப்புக்குரிய இந்த அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். நித்திய சுரி கோரிய பரிசுத்தனை கருணைக்கு பக்தியாய் இத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம்.